பரபரப்பான செய்தி இன்றைக்கி என்னென்னா, உலகநாயகன் கமல்ஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இணைந்து நடிக்கிறார்கள். அதை லோகேஷ் கனகராஜ் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அதை தயாரிக்கிறது ரெட் ஜெயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் கலகலப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது செய்தி பஞ்சம்னு ஒன்று வரும்போது இந்த செய்தியாளர்கள், இந்த ஊடகவியலாளர்கள்லாம் கண்டுபிடிக்கிறது தானே புதுமையாக ஏதாச்சும் ஒன்று சொல்லணும், அது மக்களை சென்றடையணும், அது கவர்ச்சியாக இருக்கணும், நிறையா வியூஸ் வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு சிலர் வந்து புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க. அந்த மாதிரி புத்திசாலித்தனமாக செயல்பட்டதனுடைய விளைவு தான் இந்த புதிய செய்தி. கார்த்திக் படத்தை கைதி 2 தள்ளி வச்சுட்டு இவர் நடிக்கிற படத்தை, அதாவது அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணுறாரு, இவர் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக நடிக்கிறாரு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்ததும் ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி புத்திசாலித்தனமாக சொல்கிறாங்க. செய்திகளை தங்களுக்கு சாதகமாக கிளப்பி விட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இது சம்பந்தமாக வந்து இப்போ அண்மையில் வந்து முதல்வரை சந்தித்த உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கிட்டையும் இதை பற்றி பேசிட்டாரு. இதே நேரத்தில் கார்த்திக்கிட்டையும் இதை பற்றி பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவலையும் தங்களுக்கு தோதாக இணைத்து கொண்டு செய்திகள் வர்றது தப்பு இல்லை. இப்படியும் வரும் அப்படியும் வரும், கடைசியில் இல்லைன்னு ஆகி போகும்போது பார்த்தீங்களா, அது கேள்விப்பட்டதை நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது நடக்கும்போது ஆகா நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, நடந்துருச்சு அப்படிம்பாங்க. ஆனால் நமக்கு பொறுத்த மட்டும் இன்னொரு செய்தி என்ன செய்தி தெரியுமா? இன்பநிதி, நம்ம உதயநிதியினுடைய பையன் இன்பநிதி தான் இந்த படத்தை தயாரிக்க போகிறாரு. அவர் ரெட் ஜெயிண்டில் வந்து புதிதாக தலைமை பொறுப்பை ஏற்க போகிறார் அப்படின்னு புதுசாக ஒரு செய்தியை இன்னைக்கு கிளப்பியிருக்காங்க. எது எப்படி நடந்தாலும் அது நடந்தால் நல்லது தான். இப்போ உள்ள சூழ்நிலையில் லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் மன அமைதி இல்லாமல் தான் இருக்கார். அதை யாருமே மறுக்க முடியாது. இந்த தோல்வி பாதிப்பு அவரை ரொம்ப அழுத்தமாக ஆழ் மனதில் அவருக்கு ஒரு வடுவை ஏற்படுத்திடுச்சு. இது எப்படி நிகழ்ந்தது, ஏன் நிகழ்ந்தது, எதனால் நிகழ்ந்தது அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் அவர் போக விரும்பலை. ஒரு பழிச்சொல்லிருந்து எப்படி மீள்றது அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவர் இப்போ ஈடுபட்டுருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி விஜய் ரசிகர்கள் வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் தான் முக்கியமாக இந்த கூலி படத்தை வந்து டாராக கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் வேறு யாரும் கிழிக்கலை, அவங்க தான் கிழிக்கிறாங்க. கமல் ரசிகர்களுக்கு கிழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது வந்து உலகநாயகனுடைய நண்பருடைய படம், நண்பர் நடிச்சிருக்கிற படம், தன்னுடைய ரசிகன் இயக்கி இருக்கிற படம். ஆகவே அவருடைய ரசிகர்கள் வந்து இதை ட்ரோல் பண்ணணுமோ கூடி தாக்கணுமோங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. இந்த சூழ்நிலை வச்சு தான் நான் வந்து இதை சொல்கிறேன். நான் இது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு இதுக்கு வருவீங்க, ஆனால் சாத்தியமில்லை அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைச்ச தகவல். இப்போ அவர் டெல்லிக்கு போயிட்டார், நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் டெல்லிக்கு போயிட்டார். தமிழறிஞர் கலைஞருடைய வழித்தோன்றல் நம்ம மு.க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ, அவர் தமிழக நலன் காக்கிறவர், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் வந்து ராஜ்யசபா துணைத்தலைவர் தேர்தல் பதில் நடந்துக்குவோம், எங்கள் கட்சி நடக்கும் அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக பத்திரிகையாளர் மனதில் சொல்லிட்டு அவர் டெல்லி புறப்பட்டு போயிட்டார். அதன் பிறகு இந்த செய்திகள் இந்த வலுப்பெற்று அதிகமாக நிறைய வருது. இது ரஜினிகாந்தை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னா, அவர் அது மனசில் ஏற்றிக்கவே இல்லை. அதை பற்றி அவர் அந்த செய்தியை கேள்விப்பட்ட அப்படியே வச்சுக்கிட்டார், அவ்வளோதான். அதை பற்றி கவலை எதுவும் தெரிவிக்கலை. சரி, இப்போ கூலி படத்தினுடைய இது 400 கோடி அப்படின்னு சொல்லி அவங்களே விளம்பரப்படுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட கூலியை வந்து விஜய் ரசிகர்கள் கடுமையாக தாக்குனாலும் ஒரு உண்மையை நாம் சொல்லித்தான் ஆகணும். வசூல் ரீதியாக பார்த்தால் விஜய் தான் நம்பர் 1ல் இருக்கார் இன்றைக்கும். அவருடைய படங்கள் தான் இன்னும் ஒரே முதல் இடத்துல இருக்குது. அந்த இடத்தை இந்த கூலி தொடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. தொடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐயப்பாடு இருக்குது. 700 கோடி ரூபா சம்பாதிக்குமா, அது ஈட்டுமா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது. அதாவது தயாரிப்பாளர்கள் மத்தியில் இது இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் பார்வையாளர்கள் மத்தியில் மற்ற தயாரிப்பாளர்கள்
திறன் ஆய்வாளர்கள் இவர்கள் மத்தியில் அந்த சந்தேகம் இருக்குது. 700 கோடி ஏதாவது தொற்றுமா அப்படின்னு. ஏன்னா கேரளாவில் ஏற்கனவே ஃப்ளாப்பு, அந்த படம் ஃப்ளாப்பு. ஆந்திராவில் இந்த எதிர்பாராத விதமாக கூலி சும்மா ஜெயக்கொடி கட்டி பறக்குது. அங்கே ஆந்திராவினுடைய நாயகன் ஜூனியர் என்டிஆர் நடித்த படம் வார் 2 அவுட், பலத்த நஷ்டம். அப்போ 40 கோடிக்கு மேலே நஷ்டம் வரும்னு சொல்கிறாங்க சொந்த ஊர்லேயே. ஆக எல்லா இடத்துலையும் ஓகே வெற்றிகரமாக இருக்கிறது. சாதனை புரியுமான்னா விஜயை முறியடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தகவலை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் இல்லை, தயாரிப்பாளர்கள் கருதுகிறாங்க. இது அந்தளவுக்கு போகாது சார், 1000 கோடி எட்டாது சார். வசூல் நாயகன் சொன்னால் என்ன அவர் தான் சார், விஜய் தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது நாளை நிலைமை ஏதாவது மாற்றுமா என்ன அப்படிங்கிறது. இப்போ இன்னொரு செய்தி, ஜெயிலர் 2 இந்த படத்தில் இந்தி நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி ஜாயின் பண்ணியிருக்காரு, ஷூட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு. அதையும் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். பொதுவாக சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னால் எல்லாருமே அதில் நடிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, விரும்புவாங்க. அப்பேற்பட்ட படத்தில் அப்பேற்பட்ட தயாரிப்பாளருடைய தயாரிப்பை நான் இயக்க மாட்டேன்னு சொல்கிறாரு டைரக்டர் எம் ராஜேஷ். ஆச்சரியமாக இருக்குல்ல. இவர் இயக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு ஆதரவான ஒரு நிலையில் இருக்கிறாரு ஜீவா, சூப்பர் குட் ஃபிலிம்ஸுடைய உரிமையாளருடைய பையன், சௌத்ரியோடைய பையன். அப்பாவுக்கு எதிராக அவர் இருக்கிறார். இது இப்போ சினிமா உலகத்தில் பேசப்பட்டிருக்கு. நாளைக்கு சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.